இந்த உலகம் ஒரு விசித்திரமான நீதிபதி. நீ செய்த 10,000 மணி நேர உழைப்பையோ நீ சிந்திய இரத்தத்தையோ அது பார்ப்பதில்லை. அந்த இறுதி ஒரு நிமிடம் நீ எங்கே இருந்தாய், அதை மட்டும்தான் இந்த உலகம் கேட்கும். நம் முன்னே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் தன் அறிவாற்றலை மூலகனமாக்கினான். இன்னொருவன் தன் கடின உழைப்பை ஆயுதமாக்கினான். இலக்குகள் வெவ்வேறாக இருந்தாலும் இருவருக்கும் பொதுவான எதிரி அந்த சிறிய கடிகார முள்தான். அர்ஜுன் அவன் வெறும் மனிதன் அல்ல, ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையின் அடையாளம். அவனது தந்தை வாங்கிய கடனுக்கும் தங்கை திருமணத்திற்கும் ஒரே தீர்வு இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுதான். ஓராண்டாக அவன் சூரியனை பார்த்ததே இல்லை. அறைக்குள் முடங்கி கிடந்தான். கண்கள் சிவக்க, தூக்கத்தை தொலைத்து, காஃபி கோப்பைகளுக்கிடையே அவன் தன் வாழ்க்கையை எழுதிக் கொண்டிருந்தான். தேர்வு நாள் வந்தது. காலை 8:30. எதிர்பாராத போக்குவரத்து நெரிசல் அவன் இதயத் துடிப்பை எகிற வைத்தது. 8:50. பேருந்து நகரவில்லை. அவன் இறங்கி ஓடுகிறான். கால்கள் கெஞ்சுகின்றன, மூச்சு முட்டுகிறது. அவன் கண்முன்னே அந்த இரும்பு கதவு. இன்னும் 50 மீட்டர் தான் ஓடுகிறான். கடிகாரம் 8:59 மற்றும் 50 நொடிகள். அவ்வளவுதான். அவன் கதவை நெருங்கும்போதே 9 மணியானது. டங் என்று கதவு மூடப்படுகிறது. 1 வருட தவம் ஒரு நொடியில் சாம்பலானது. சார், ஒரே ஒரு நிமிடம்தான் என்ற அவனது கதறலை அந்த இரும்பு கதவு ரசிக்கவில்லை. அந்த ஒரு நிமிடம் அவனுக்கு சின்னதாக தெரியலாம். ஆனால் உள்ளே இருக்கும் 1000 பேருக்கு அதுதான் சட்டம். மறுபுறம் விக்ரம். ஒலிம்பிக் 100 மீட்டர் ஓட்டம். இது 15 வருட கால தவம். அவனது கிராமமே டிவியின் முன் அமர்ந்து அவனது வெற்றியை கொண்டாட காத்திருந்தது. அவன் கால்களில் இருப்பது வெறும் ஷூக்கள் அல்ல, ஒரு தேசத்தின் எதிர்பார்ப்பு. துப்பாக்கி வெடிக்கிறது. விக்ரம் காற்றைப் போல பாய்கிறான். அவன் கண்கள் அந்த எல்லைக் கோட்டை மட்டுமே பார்த்தன. தன் நுரையீரலில் இருந்த கடைசி சொட்டு காற்றையும் பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் முன்னேறி எல்லைக் கோட்டை தொடுகிறான். அடுத்த வினாடி ஸ்கோர் போர்டை பார்க்கிறான். விக்ரம் 4வது இடம். வெண்கலப் பதக்கம் வென்றவனுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 0.01 வினாடி. ஒரு கண் இமைக்கும் நேரம். அவனது 15 வருட தியாகத்தை வெறும் முயற்சி என்று முத்திரை குத்தியது. அர்ஜுனுக்கு அந்த ஒரு வருடம் வறுமையாகவும் வட்டியாகவும் மாறும். விக்ரமுக்கு அந்த 0.01 வினாடி ஆறாத வடுவாக மாறும். நாம் நேரத்தை ஒரு நண்பன் என்று நினைக்கிறோம். ஆனால் நேரம் ஒரு நழுவிச் செல்லும் நதி. பிடித்து வைக்க நினைத்தாலும் அது நம் விரல்களுக்கு இடையே ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று நீ சாதாரணமாக கடந்து செல்லும் அந்த ஒரு நிமிடம்தான் நாளை நீ சாதனையாளனா அல்லது வெறும் வேடிக்கை பார்ப்பவனா என்பதை முடிவு செய்யும். தூக்கத்தையோ சோம்பேறித்தனத்தையோ ஒரு நிமிடம் கூட நீட்டிக்காதே. ஏனென்றால் அந்த ஒரு நிமிடம்தான் உன் சரித்திரத்தை எழுதப் போகிறது அல்லது அழிக்கப் போகிறது. நேரம் உனக்காக காத்திருக்காது. நீ நேரத்திற்காக ஓடு. உலகை வெல். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.